லேர்னருக்கு ஒரு நேரடியான வணக்கம். எந்த ஒரு லெந்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நேரடியாக இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது February 27, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாசியம். யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்க்கே ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம் ஓரியன்டட் கவரேஜா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நேஷனல் பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் எதையுமே நாங்க மிஸ் பண்ணல. ஆமா. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் அங்க வரும். கரெக்ட். சோ முதலாவதாக நேஷனல் அஃபேர்ஸ். இதுல கேபினெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ரூவல்ஸ் பத்தி பார்க்கலாம். சொல்லுங்க. எக்கானமி பேங்கிங் செக்ஷன்ல பவர் கிரிட் டெலிகேஷனுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பை 5000 கோடியில இருந்து 7500 கோடியா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதனோட நெட்வொர்க் கேப்பை 15% ஆகவே ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது ஒரு முக்கியமான மகாரத்னா சிபிஎஸ்இ ரீஃபார்ம். இன்வெஸ்ட்மெண்ட் கேப் ஏறினாலும் ரிஸ்க கண்ட்ரோல் பண்ண நெட்வொர்க் கேப்பை அப்படியே வச்சிருக்காங்க. இது எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து நேஷனல் பாலிசி பிரிவுல 3 முக்கிய திட்டங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அந்த கிஃப்ட் சிட்டி மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் அதுல ஒன்னு, ரைட்? கரெக்ட். கிஃப்ட் சிட்டி டு ஷாப்பூர் மெட்ரோ 3.33 கிலோமீட்டர் நீட்டிப்பு. இதுல 3 எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸ் வருது. அதோட பட்ஜெட் 1067.35 கோடி 4 இயர்ஸ் டைம் லைன்ல வரப்போகுது. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜேஎன்கேல புட்கம் ஏர்பேஸ்ல ஸ்ரீநகர் சிவில் என்க்ளேவ டெவலப் பண்றாங்க. அதோட செலவு 1677 கோடி. மூணாவது அந்த மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ். இது ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, 9072 crore டோட்டல் காஸ்ட். அதுல 3 லைன்ஸ் வருது இல்லையா? ஆமா. வண்டியா ஜபல்பூர் டப்ளிங், இது மகாராஷ்டிரா மற்றும் எம்பியை கனெக்ட் பண்ணுது. டு கனோராக் கியூல் 3rd and 4th லைன், இது பீகார்ல வருது. அப்புறம் 3 கம்ஹாரியா சாண்டல் 3rd and 4th லைன், இது ஜார்க்கண்ட். சூப்பர். இப்ப அடுத்த செக்ஷன் போலாமா? போலாம். கவர்னன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மீட்டி மற்றும் சிடாக் ஹைதராபாத் இணைந்து ஒரு சேலஞ்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக்செயின் இந்தியா சேலஞ்ச். இதோட பிரைஸ் பூல் ரொம்ப பெருசு, 8.80 crores. ஆமா, இதெல்லாம் இந்த ஃபண்டிங் ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியம். அதாவது புரோட்டோடைப்க்கு 1.5 lakhs கொடுக்கறாங்க. அப்புறம் MVP, அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட்க்கு 4 lakh. ஃபைனல் டிப்ளாய்மெண்ட்க்கு 10 lakhs. கரெக்ட். இதுல ஹெல்த், அக்ரி, ப்ராப்பர்ட்டின்னு ஒரு 10 யூஸ் கேசஸ் வச்சிருக்காங்க. இதுல வின் பண்றவங்களுக்கு டாப் பிரைஸ் ஆக பெர் கேட்டகரிக்கு 50 lakhs தர போறாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்த அஜய் சாவ்னே, ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் மீட்டி, அவரோட தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. டிஜிலாக்கர் கமிட்டி தானே? ஆமா. இதோட கோல் ஹார்மனைஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். ஓகே. அப்புறம் ஸ்டேட் டெக் நியூஸ்ல உத்தரப்பிரதேஷ்ல உள்ள லக்னோல சிஎம் யோகி ஆதித்யநாத் அவங்க IBM AI கவ் டெக் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் AI, டீப் டெக், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி, ஆப்ஸ் மற்றும் ஸ்கூல் எஜுகேஷன் கூட MOUs போட்டிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனா? ஆமா, கிளாஸ் 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு AI லிட்ரஸி கிளாஸ் கொண்டு வர போறாங்க. வாவ், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். கண்டிப்பா. அடுத்ததாக சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சரல் பகுதிக்கு வருவோம். சோஷியல் செக்யூரிட்டில ESIC தன்னுடைய 75th ஃபவுண்டேஷன் இயரை செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது பிளாட்டினம் ஜூப்ளி 1952ல ஆரம்பிச்சு 2026 வரைக்கும். ஆமா. இதோட வென்யூ பாரத் மண்டபம், நியூ டெல்லி. சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்சுக் மண்டவியா. இந்த ஈவெண்ட்ல ஒரு 75 rupees காமமரேட்டிவ் காயின் லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக ESIC at 75 அப்படின்னு ஒரு புக், அப்புறம் ஸ்வஸ்த்யா ரத் இனிஷியேட்டிவும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல February 24ல இருந்து March 10 வரைக்கும் ஸ்பெஷல் சர்வீசஸ் ஃபார்ட்நைட் அப்சர்வ் பண்றாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான பாலிசி அப்டேட் இருக்கு. 40+ ஒர்க்கர்ஸ்க்கு மேண்டேட்டரி ஆனுவல் ஹெல்த் செக்அப் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுதானே? எக்ஸாக்ட்லி. இதற்காக NHA, அதாவது ஆயுஷ்மான் பாரத் அண்ட் NABL கூட MOUs போட்டிருக்காங்க. பிரிவென்டிவ் ஹெல்த் கேர்ல இது ஒரு பெரிய ஸ்டெப். ஆமா. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வருவோம். 2026-27 சீசனுக்கான ஜூட் MSPI CCEA அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 5925 per quintal. இதற்கான நோடல் ஏஜென்சி JCI. ஓகே. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய டேட்டா பாயிண்ட் என்னன்னா, இன்க்ரீஸ்
275. கரெக்ட். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் காஸ்ட் வந்து 61.8%. பேங்கிங் அண்ட் யூபிஎன்சி எக்ஸாம்ஸ்ல இந்த பெர்சன்டேஜ் கட்டாயமா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி செக்ஷனை பாப்போம். E20 பெட்ரோல் மேண்டேட் பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஆமா, April 1, 2026 முதல் இது எஃபெக்டிவ் ஆகுது. ரூல் என்னன்னா மேக்ஸ் 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணணும். இதுல டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் RO1 95 இருக்கணும். RON அப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் நம்பர், கரெக்டா? ஆமா. எத்தனாலுக்கு நேச்சுரலாவே 108 RON இருக்கு. இது பெட்ரோல் கூட பிளெண்ட் பண்ணும்போது இன்ஜின் நாக் ரெசிஸ்டன்ஸை அது பூஸ்ட் பண்ணும். இதனால நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் கணிசமா குறையும். அதுதான் இதோட மெயின் எகனாமிக் இம்பாக்ட். அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா நேபாள் என்விரான்மெண்டல் கோஆபரேஷன் சைன் ஆகிருக்கு. இதுல சிக்னட்டரிஸ் யாரு? பூபேந்தர் யாதவ் ஃப்ரம் இந்தியா அண்ட் மாதவ் பிரசாத் சௌலகாயன் ஃப்ரம் நேபாள். இதோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து டிரான்ஸ்பவுண்டரி ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன். கீ ரீஜன்ஸ் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் மற்றும் டெராய் ரீஜன்ஸ். அதாவது வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக. ஆமா, விலங்குகளுக்கு பார்டர்ஸ் கிடையாது இல்லையா, அதனால இந்த ஜாயிண்ட் எஃபர்ட் ரொம்ப முக்கியம். உண்மைதான். அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் ட்ரேட். வேர்ல்ட் பேங்க் வெளியிட்ட விமென் பிசினஸ் அண்ட் லா 2026 ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான டேட்டா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆண்கள் பெறும் சட்ட உரிமைகளில் பெண்கள் 23rd, அதாவது 66% மட்டுமே பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல லீகல் ஃப்ரேம்வொர்க் ஸ்கோர் 67,100 ஆகவும் என்ஃபோர்ஸ்மென்ட் 53,100 ஆகவும் இருக்கு. அதாவது laws are only half enforced globally அப்படிங்கிறது தான் இதோட கோர் அப்சர்வேஷன். சட்டம் இருந்தாலும் அது என்ஃபோர்ஸ்மென்ட்ல வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு தடை வந்திருக்கு. ஹைலி பேத்தோஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, அதாவது HPAI இன் காரணமா ஒரு பேன். ஆமா, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் உட்பட 40 நாடுகள்ல இருந்து போல்ட்ரி மற்றும் எக்ஸ் இறக்குமதிக்கு சவுதி அரேபியா இம்போர்ட் பேன் விதிச்சிருக்காங்க. இதற்கான அத்தாரிட்டி யாருன்னா சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி, SFDA. ஓகே. அதே போல PM மோடி அவங்களோட இஸ்ரேல் விசிட்ட ஒட்டி நியூ டெல்லியில இந்தியா இஸ்ரேல் FTA நெகோசியேஷன்ஸ் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FY25ல இவங்களோட பைலாட்ரல் ட்ரேட் USD 3.62 பில்லியனா இருக்கு. இந்த FTA மூலமா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். இது பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். கண்டிப்பா. இன்டர்நேஷனல் ஃபண்டிங்காக USD 400 மில்லியன் மற்றும் USD 108 மில்லியன் வந்திருக்கு. அந்த USD 400 மில்லியன் யாருக்கு வந்திருக்கு? அது வந்து IRFC மற்றும் ஜாப்பனீஸ் பேங்க்ஸ் இடையான எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் ECB. ஜாப்பனீஸ் பேங்க்ஸ்னா SMBC குரூப் மற்றும் UFG பேங்க், அவங்களோட GIFT சிட்டி பிரான்ச்சஸ் மூலமா வந்திருக்கு. கரெக்ட். இது ஒரு 5-year அன்செக்யூர்ட் லோன். அப்புறம் இது ஓவர் நைட் டோனார் கூட லிங்க்ட் ஆகிருக்கு. டோனாரா? டோக்கியோ ஓவர்நைட் ஆவரேஜ் ரேட். எக்ஸாக்ட்லி. அடுத்து அந்த USD 108 மில்லியன் வந்து ADB மற்றும் அவாஸ் ஃபினான்ஷியல் இடையில சைன் ஆயிருக்கு. இது அண்டர்சர்வ்ட் ஸ்டேட்ஸ்ல கிரீன் ஹவுசிங் மற்றும் MSME லெண்டிங்கான சீனியர் செக்யூர்ட் டெட். இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. USD 8 மில்லியன் கிராண்ட் கேன்பா மூலமாவும் மற்றும் USD 150,000 டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் இதுல அடங்கும். வெரி குட் பாயிண்ட். டொமெஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட MD அண்ட் CEO-ஆ அதோட ஃபவுண்டர் ராஜன் பஜாஜ் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இது நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட இணைக்கப்பட்ட பிறகு வந்த ஒரு அப்பாயின்ட்மெண்ட். இதுல டைகர் குளோபல், இன்சைட் பார்ட்னர்ஸ், அட்வென்ட் இவங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க. இவங்களோட USP என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் UPI லெட் பேங்க் பிரான்ச் இதுதான். இது ஒரு புது ட்ரெண்ட். அடுத்து இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் US ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ண NSE IX குளோபல் ஆக்சஸ் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. இது RBIயோட LRS, அதாவது லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் ரெகுலேஷனுக்கு கீழே இயங்கும். இதோட லிமிட் எவ்வளோ? USD 2,50,000 per financial year. இதோட மிக முக்கிய ஃபீச்சர் என்னன்னா நோ செப்பரேட் டிமேட் ரிக்வயர்ட். தனியா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண தேவையில்லையா? ஆமா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இப்போ டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் பாப்போம். டிஃபென்ஸ்ல எக்ஸ் தர்மா கார்டியனோட 7th எடிஷன் நடக்குது. லொகேஷன் வந்து சௌபட்டியா, உத்தரகாண்ட். ட்ரூப்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா லடாக் ஸ்கவுட்ஸ் ஃப்ரம் இந்தியா மற்றும் 32nd இன்ஃபென்ட்ரி ரெஜிட் ஃப்ரம் ஜப்பான். இதோட ஃபோக்கஸ் வந்து செமி அர்பன் ஆப்ஸ் மற்றும் ISR கிரிட். ISRனா இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனசன்ஸ். கரெக்ட். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சதர்ன் கமாண்ட் நடத்தும் எக்ஸ் கலாரி லீப். இதோட லொகேஷன் லக்ஷத்வீப் மற்றும் மினிகாய். இதுல பயன்படுத்தப்பட்ட அசெட்ஸ் வந்து டானியா 228 மற்றும் AFST. இதோட ஃபோக்கஸ் மேரிடைம் ஸ்ட்ரைக்ஸ் அப்புறம் ஐலண்ட் டிஃபென்ஸ். இது மேரிடைம் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, இன்டர்னல் செக்யூரிட்டில பார்த்தா ஆர்மி சீஃப்
ஜன் உபேந்திர த்விவேதி அவங்க பாரத் ரன்பூமி தர்ஷனை ஃபிளாக்டன் பண்ணிருக்காங்க. அப்புறம் 7th ஆல் இந்தியா ஜிஆர்பி கான்ஃபரன்ஸ் ஆர்பிஎஃப்காக நடந்திருக்கு. இதோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டோன் பெல்டிங் மற்றும் நார்கோட்டிக்ஸ். ரயில்வே பாதுகாப்புல இது 2 பெரிய இஷ்யூஸ். அடுத்ததா ஸ்டேட் நியூஸ்க்கு போலாம். நார்த், வெஸ்ட், சவுத் மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியா நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெல்லி நியூஸ் சொல்லுங்க. டெல்லியோட ராவீர் ஸ்கீம் கோல்டன் அவர்ல ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற குட் சமாரிட்டன்ஸ்க்கு ரிவார்ட் தராங்க. எவ்வளோ ரிவார்ட்? 25,000 rupees. இதுல டாப் பிரைஸாக நேஷனல் அவார்ட் 1 lakh அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் இனிஷியேட்டிவ். மகாராஷ்டிரா ஸ்டேட் நியூஸ்ல பிரசிடென்ட் முர்மு அவங்க ஷீகான் புல்தானால நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் வந்து ஆயுஷ் சிஸ்டம்ஸ் மற்றும் ஆயுர்வேதிக் ஃபார்மிங். அப்புறம் அவங்களோட எக்கனாமிக் சர்வே 2025-26 கோல் என்னன்னா ரோட் மேப் டு $1 trillion எக்கனாமி. இதோட ஃபோக்கஸ இன்வெஸ்ட்மெண்ட் லெட் growth மற்றும் ஃபிஸ்கல் டிசிப்ளின். நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேகாலயா சீஃப் மினிஸ்டர் கான்ராட் கே சங்மா அவங்க பட்ஜெட் FY27 தாக்கல் செய்திருக்கிறாங்க. பட்ஜெட் சைஸ் 32,023 கோடி. கேபெக்ஸ் வந்து 10,211 கோடி. இது ஹையஸ்ட் எவர் கேபெக்ஸ். டெபிசிட் எவ்வளோன்னு பார்த்தா 2,672 கோடி, அதாவது 3.5% ஆஃப் GSTP. ப்ரொஜெக்டட் ரியல் GSDP growth வந்து 9.66%. இது ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சவுத் இந்தியா நியூஸ்ல மேங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு குளோபல் ASQ பெஸ்ட் அரைவல்ஸ் அவார்ட் 2025 கிடைச்சிருக்கு. இது ACI, அதாவது ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் வழங்குற அவார்டு. இது இவங்களோட செகண்ட் கன்செக்யூட்டிவ் வின். அடுத்த பகுதி சயின்ஸ், பிசினஸ், கார்ப்பரேட், MOUs, அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஒபிச்சுவரிஸ். மோயூஸ்ல TEC மற்றும் IIT கரக்பூர் இடையே ஒரு ரிசர்ச் ஃபோக்கஸ் சைன் ஆயிருக்கு. இது 6G ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் AI பேஸ்ட் EMF மானிட்டரிங்குக்காக பண்ணியிருக்காங்க. இதோட கோல் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ITU. ஏர் கார்கோ இந்தியா 2026 இவெண்ட்ல BLR ஏர்போர்ட் மற்றும் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் நடுவுல ஒரு கோல் செட் பண்ணிருக்காங்க. ஆமா, டிஜிட்டல் கார்கோ காரிடோர் இந்தியா யூரோப் இடையே மற்றும் ஃபார்மா இன்டெகிரிட்டிக்காக இந்த கோல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிசினஸ் அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கோ HOEC தங்களுடைய புதிய CEO ஆக பெரோச்சி மிஸ்ராவை நியமிச்சிருக்காங்க. இது April 1, 2026ல இருந்து எஃபெக்டிவ் ஆகுது. இவர்களது ஃபோக்கஸ் அப்ஸ்ட்ரீம் ஹைட்ரோகார்பன் ப்ரொடக்ஷன். கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல நீதி ஆயோகின் CEO அடிஷனல் சார்ஜாக நிதி ஜிப்பர் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய பிரைமரி ரோல் வந்து DG DMEO. இவர் BVR சுப்பிரமணியமை ரீப்ளேஸ் பண்றாரு. ஓகே. ஒபிச்சுவரி பகுதியில வெட்ரன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எக்ஸிகியூட்டிவ் ஆன ஜிதேந்தர் மேரா வயது 86 காலமானார். இவர் SR குரூப் VC, ex-CMD RINL மற்றும் ex-ED சேல் ஆக இருந்தவர். இவருக்கு 2022ல இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் மூலம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கப்பட்டது. ஃபைனலா ஸ்போர்ட்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸ்போர்ட்ஸ்ல 6th எடிஷன் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2026 நடக்குது. இதோட வென்யூ வந்து குல்மார்க், JNK. மாஸ்காட் என்னன்னா ஷீன் ஷீ, அதாவது ஸ்னோ லெப்பர்ட். இதனுடைய வின்னர் டேபிள்ல ரேங்க் 1 யாருன்னா இந்தியன் ஆர்மி 23 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல 9 கோல்டு. ரேங்க் 2 வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் 14 மெடல்ஸ். ரேங்க் 3 ஹரியானா 7 மெடல்ஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல February 27 2 முக்கிய தினங்களை குறிக்குது. ஒன்னு நேஷனல் புரோட்டீன் டே, இதோட தீம் ரைட் டு புரோட்டீன். மற்றொன்று வேர்ல்ட் NGO டே, இது EU மற்றும் UN-ஆல் ரெகக்னைஸ் செய்யப்பட்டது. ஓகே லேர்னர், இப்போ நம்ம படிச்ச அத்தனையும் ஒரு முறை ரேபிட் ரிவிஷன் குவிஸ் மூலமா குயிக்கா செக் பண்ணிடலாம். ரெடியா? நான் ரெடி. நீங்க கேள்வியை கேளுங்க. முதல் கேள்வி, எக்கானமி பேங்கிங்ல நியூ எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கேப் ஃபார் பவர் கிரிட் சப்சிடரிஸ் 7,500 crore. இரண்டாவது கேள்வி, எக்கானமி பேங்கிங்ல பேங்க் லெண்டிங் USD 400 million டு IRFC via gift city. SMBC குரூப் மற்றும் MUFG. மூன்றாவது கேள்வி, ஸ்போர்ட்ஸ்ல மாஸ்காட் ஃபார் 6th கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். ஷீனிஷி. நான்காவது கேள்வி, நேஷனல் பாலிசில ரிவார்ட் அமௌண்ட் இன் டெல்லிஸ் ராஹ்வீர் ஸ்கீம் 25,000 rupees. ஐந்தாவது கேள்வி, இன்டர்நேஷனல்ல கண்ட்ரி பேனிங் போல்ட்ரி இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா Feb 2026. சவுதி அரேபியா.
பர்ஃபெக்ட். லேர்னர்ஸ் இந்த அத்தனை தகவல்களையும் எந்த வரிசையும் மாறாம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். ஆமா. இதையெல்லாம் தாண்டி செஷனை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை உங்களுக்கு விட்டு செல்கிறோம். E20 பெட்ரோல் மேண்டேட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆமா, 20% எத்தனால் பிளெண்ட் கட்டாயமாக்கப்படும் போது அது ஃபியூவல் பிரைசஸை தாண்டி குளோபல் அக்ரிகல்ச்சரல் சப்ளை செயின்ல எத்தகைய நீண்டகால மாற்றங்களை உருவாக்கும்? எத்தனாலுக்காக கரும்பு, சோளம் இதெல்லாம் அதிகமா பயிரிடப்பட்டால் அது நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டில எந்த மாதிரியான சவால்களை கொண்டு வரும்? இதை நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசித்து பாருங்க. இது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு சூப்பரான எஸ்ஏ டாபிக். கண்டிப்பா. மேலும் பல தகவல்களுக்கும் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்கை தவறாம ஃபாலோ செய்யுங்க. நாங்க கொடுக்கிற PDF மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீப் லேர்னிங். அடுத்த செஷன்ல சந்திப்போம்.